ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விவேக் சேனல். நான்கள் விவேக். வீடியோவில் நந்தன்ங்கிற தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இப்போ அவங்க ரிவ்யூக்கு போகலாம். நந்தன் இந்த படத்தை இரா சரவணன் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு டிராமா சேனலில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் சசிகுமார், சுருதி பெரியசாமி, பாலாஜி சக்திவேல் இன்னும் படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்க, படத்தோட ஆரம்பத்தில் கோயிலில் ஒரு ஏலம் நடக்குது பிரசிடென்ட் பதவிக்கு. அதை வந்து பாலாஜி சக்திவேல் வாங்குறாரு. பாலாஜி சக்திவேல் எப்படின்னாக்கா பரம்பரையாக பிரசிடெண்ட்டாக இருக்கிற குடும்பம். அப்படி இருக்கும்போது இந்த வாட்டி பிரசிடென்ட் பதவி நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசிடென்ட் பதவியை ஏலத்தில் வாங்குறாரு. அப்பன்னு பார்த்து அந்த தொகுதியை ரிசர்வ் தொகுதியாக மாற்றுறாங்க. அதனால் நம்ம பிரசிடென்ட் பதவியை இழக்கக்கூடாது. அதனால் அந்த பவர் நம்மக்கிட்டே இருக்கணும். அதனால் நம்ம கையெழுத்து போடுற இடத்துல கையெழுத்து போடணும். நம்ம சொல்கிற வேலையை பார்க்கணும் அப்படின்னு ஒரு அடிமையை தேர்ந்தெடுக்கிறாரு. அப்பன்னு பார்த்து நம்ம படத்தோட ஹீரோவான சசிகுமாரை கூப்பிட்டு பிரசிடென்ட் பதவியில் நிற்க சொல்கிறாரு. அவரும் பிரசிடென்ட் ஆகிறாரு. ஆனால் சசிகுமார் வந்து நம்ம மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி நல்லது செய்யணுன்னாக்கா பாலாஜி சக்திவேலை எதிர்த்து தான் பண்ண முடியும். கடைசியில் சசிகுமார் பாலாஜி சக்திவேலை எதிர்த்து மக்களுக்கு நல்லது பண்ணாரா இல்லையா? இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 1 hour 50 minutes. ரொம்ப சின்ன படம். இந்த படத்தை பார்க்கறதுக்கு முக்கியமான காரணம் என் ஃப்ரெண்டு தான். என் ஃப்ரெண்டு சொன்னால் நந்தன் பாரு நல்லா இருக்குன்னு சொன்னால் நானும் பார்த்தேன். எனக்கு ஓகேவா பட்டது. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னமும் இந்த ஜாதி இப்போலாம் ஜாதியெல்லாம் எங்கே பார்க்குறாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கிராமங்களில் இன்னமும் இந்த ஜாதி கொடுமைலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறத இந்த படத்தில் காட்டியிருந்தாங்க. எப்படி காட்டியிருந்தாங்கனாக்கா, இந்த படத்தோட படம் முடிஞ்சதுக்கப்புறம் எண்டு கார்டில் வந்து இந்த படத்தில் வந்து ரிசர்வ் தொகுதியில் உள்ள மக்கள், கீழ் ஜாதி மக்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம். ஒரு அம்மா சொல்லுவாங்க, அழுதுகிட்டே சொல்லுவாங்க, இந்த பிரசிடென்ட் பதவியால் என்னோட சந்தோஷம் போச்சு, நிம்மதி போச்சு, என் பிள்ளையோட படிப்பு போச்சு, என் வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லிட்டு அழுவாங்க. ஒருத்தருக்கு வந்து எனக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் 8 தையல் போட்டிருக்கேன். இந்த மாதிரி என்னை கொடுமைப்படுத்துறாங்க பிரசிடென்ட் ஆக்கி. உயர் அதிகாரிகளும் இதெல்லாம் கேட்குறது இல்லை. எல்லாரும் அவங்களோட பவரை வச்சுக்கிட்டு எங்களை வந்து ரொம்ப கீழ்த்தட்டமாக நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னமும் இந்த ஒரு ஜாதி கொடுமை வந்து இன்னமும் நடந்துகிட்டு இருக்குங்கிறத இந்த படத்து மூலியமாக காட்டியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து ஒரு பாசிட்டிவ்னாக்கா, ஒரு கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதியிருக்காங்கனாக்கா அது பாலாஜி சக்திவேல் கேரக்டர் தான். நெகட்டிவ் ரோலில் பண்ணியிருப்பாரு. அவர் படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவரோட ஆக்டிங் வந்து ப்ரில்லியண்ட்டாக பண்ணிட்டாரு. பிரசிடென்ட் பதவியை தக்க வச்சுக்கணும், அந்த பவரை நம்மளே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நீட்டாக காட்டியிருந்தாங்க. அடுத்து சசிகுமார், படத்தோட ஹீரோ சசிகுமார் வந்து பாலாஜி சக்திவேல் என்ன சொன்னாலும் கேட்பாரு. அவங்க அப்பாவை போய் க்ளீன் பண்ணி விடுனாக்கா க்ளீன் பண்ணி விடுவார். வயலில் வேலை பார்ப்பார். எல்லாமே பண்ணுவார். கடைசியில் வந்து தன்னோட மக்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அதை பாலாஜி சக்திவேல் எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறபோது சசிகுமார் அதை பண்ணுவார். உண்மையிலே அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு படத்தில். இந்த படத்தில் வந்து என்ன தான் படம் வந்து ஓடிக்கிட்டே இருந்தாலும் சில லேக்ஸ் எல்லாம் ஏற்படுது. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி போகுது. சசிகுமார் பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் பாலாஜி சக்திவேல் எதிர்த்து ஏதாவது பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வலுக்கு அப்புறமே எதிர்பார்த்தேன். படத்தோட பாதியிலேயே. ஆனால் கிளைமேக்ஸில் லாஸ்ட் 5 நிமிஷத்தில் தான் அதை பண்ணுறாரு. அது ஸ்டார்டிங் இன்டர்வலுக்கு அப்புறமே பண்ணியிருந்தாக்கா ரொம்பவே நல்லா இருந்திருக்கு பார்க்குறதுக்கு. ஆனால் லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் தான் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கடுப்பாக தான் ஆகுது. அடுத்து வந்து ஹீரோயின் சுருதி பெரியசாமி, அவங்களோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சசிகுமாரோட ஒய்ஃபாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்கா, இந்த படம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் படம். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 1 hour 40 minutes. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. முதல்ல இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு பிலோ ஆவரேஜ் படம். இந்த படத்துக்கு நான் மார்க் 5க்கு 2 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ண பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.